அல்லேலூயா. கர்த்தரும் உலக இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை யாவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். பிரியமானவர்களே, சௌக்கியமாக இருக்கிறீங்களா? இந்த நாளிலையும் கூட நம்மை சந்தித்துக் கொள்ளும்படியாக தேவன் கிருபை செய்திருக்கிறார். கிருபை செய்த தேவனுக்கு கோடி நன்றி செலுத்துகிறேன். பிரியமானவர்களே, கடந்த நாளிலே நான் உங்களுக்கு அறிவிப்பு ஒரே ஒரு நாள் தான் கொடுத்திருந்தேன். அதை சிலர் மறந்திருப்பீங்க, சிலர் மறக்காமல் இருந்து நேற்று தினத்திலையும் கூட வந்து செபித்து கொண்டு போனீர்கள். தனிமையிலே தெய்வ சமூகத்துக்குள்ள அவங்களுடைய காரியங்களை சொல்லி நேரடியாக கடந்து வந்து அப்பாயின்மெண்ட் வாங்கி கொண்டு டைம் கேட்டுக்கிட்டு வந்து நீங்கள் ஜெபித்து கொண்டு போனீர்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இப்படி ஜெபித்து கொண்டு போன மக்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர், நேற்று தினத்திலும் வந்த மக்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் பெரிய காரியத்தையும் தீர்க்க தரிசனமான வார்த்தைகளையும் விடுதலையும் கர்த்தர் கொடுத்து அனுப்பியிருக்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தருக்கே எல்லா கனத்துதி மகிமையும் செலுத்துகிறேன். பிரியமானவர்களே, இப்படி நீங்கள் நேரடியாக அடியனை சந்தித்து ஜெபித்து கொள்ள விரும்புகிறவர்கள் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமை தோறும் காலை 10 மணிக்கு நீங்கள் என்னை நேரடியாக பார்த்து உங்களுடைய காரியங்களை சொல்லி ஜெபித்து கொண்டு போகலாம். உங்களுக்காக ஜெபிக்க, ஆண்டவருடைய நாமத்தினாலே விடுதலை வாங்கி கொடுக்க, கர்த்தருடைய நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் உரைக்க, கர்த்தருடைய நாமத்தினாலே சுகத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள நான் ஆயத்தமாக இருந்து கொண்டிருக்கிறேன். ஆகையால் வருகிற பிள்ளைகள், நீங்கள் முன்கூட்டியே தெரிவித்துவிட்டு நீங்கள் கடந்து வரும்பொழுது அதற்காக நான் காத்திருப்பேன். கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார். அல்லேலூயா. மறந்து விடாதீங்க, ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமை தோறும் காலை 10 மணிக்கு. அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாளிலும் கூட பிரியமானவர்களே, ஏசாயா தீர்க்க தரிசனத்தின் புத்தகம் 50வது அதிகாரம் 7வது வசனம். கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு துணை செய்கிறார், ஆகையால் நான் வெட்கப்படேன். நான் வெட்கப்பட்டு போவதில்லை என்று அறிந்திருக்கிறேன். ஆதலால் என் முகத்தை கற்பாறையைப் போல் ஆக்கினேன் என்று சொல்லுகிறார். நான் வெட்கப்பட்டு போவதில்லை என்பதை நான் அறிந்திருக்கிறேன். அதனால் என் முகத்தை நான் கற்பாறையைப் போல் ஆக்கிட்டேன். கற்பாறைக்கு எந்த சூடு சொரணையும் எதுவுமே இருக்காது. ஒன்றும் அது ஏன் என்னை அடிக்கிறீங்கன்னு தெரியாது, ஏன் என் மேலே துப்புறீங்கன்னு கேட்கவும் கேட்காது. அவன் சொல்லுகிறாய், அதாவது நான் என் முகத்தை அப்படியே கற்பாறையை போல் ஆக்கிக்கிட்டேன். நான் வெட்கப்பட்டு போவதில்லை என்பதை நான் அறிந்திருக்கிறேன். ஏன்னா கர்த்தர் எனக்கு துணை செய்கிறார். அல்லேலூயா. இதுவரையிலும் வெட்கப்பட்டு போய் இருக்கிறாயா? கவலை கண்ணீரோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கிறாயா? வாழ்க்கையே வெட்கமாக இருந்து கொண்டிருக்கிறதா? பயப்படாதே. கர்த்தர் சொல்லுகிறார், நான் உனக்கு துணை நிற்கிறேம்மா அப்படிங்கிறார். நான் உனக்கு துணையாக இருக்கிறேன், நீ ஏன் வெட்கப்பட போகிற? அதனால் தைரியமாக சொல்லு, நான் வெட்கப்பட்டு போவதில்லைன்னு சொல்லு. உன் முகத்தை கற்பாறையை போல் ஆக்கிக்கொள். நீ எத்தனை காலங்கள் வெட்கப்பட்டாயோ அத்தனை காலங்களுக்கு சரியாக உன் முகத்தை நான் பிரகாசிக்க பண்ண போகிறேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. இன்றைக்கு பிரியமானவர்களே, நீங்கள் எந்த காரியத்தை குறித்து வெட்கம் அடைந்து வாழ்க்கையே வேணாண்டா, இனி வாழவே வேண்டாம், இந்த வாழ்க்கை எதுக்கு இந்த பூமியில் நான் வாழணும்னு சொல்லி கலங்கி கொண்டிருக்கிறீங்க இல்லையா? கர்த்தர் சொல்கிறாரு, நான் உனக்கு துணை நிற்கிறேன். நீ வாழணும், உன் முகம் பிரகாசிக்கணும். நீ எந்த காரியத்தில் வெட்கப்பட்டாயோ, இன்னும் திருமணமே ஆகலைன்னு சொல்லி வயசாகி போச்சு, நான் வெட்கப்பட்டு நின்றுக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி கலங்கிக்கிட்டு இருக்கிறையா? அன்பு சகோதரியே, உன் மகளை குறித்து கலங்கி கொண்டு இருக்கிறையா? பயப்படாத. கல்யாணம் ஆயிடுச்சு, இன்னும் குழந்தையே பெற்றுக்கொள்ளலை. 2 வருஷம் ஆயிடுச்சு, 3 வருஷம் ஆயிடுச்சு, 7-8 வருஷம் ஆகிப்போச்சு, 10 வருஷம் ஆகிப்போச்சு, இன்னும் குழந்தையே பெற்றுக்கொள்ளலை என் பிள்ளை அப்படின்னு சொல்லி வெட்கப்பட்டு கொண்டிருக்கிறியா? நீ பயப்படாத, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்கிறார். இன்றைக்கு எதை குறித்து நீ வெட்கப்பட்டிருக்கிற? கடன் வாங்கி 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 அவமானப்பட்டு வெட்கப்பட்டு கொண்டிருக்கிறேன்னு சொல்லிக்கிறியா? பயப்பட. நீ கடன் கொடுக்கிறவர்களாய் கர்த்தர் உன்னை மாற்றப் போகிறார். மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமான பாத்திரமாய் கர்த்தர் உன்னை மாற்றப் போகிறார். என் அன்பு தேவ பிள்ளையே, வாழ்க்கையில் சொல்லு, இப்போ சொல்லு, நான் வெட்கப்பட்டு போவதில்லை என்பதை நான் அறிந்திருக்கிறேன் என்று சொல்லு. நான் அறிந்திருக்கிறேன். கர்த்தர் செய்ய நினைத்தது ஒருபோதும் தடைபடாது என்பதை நான் அறிந்திருக்கிறேன் என்று சொல்லி யோபு சொல்லுகிறானே, அந்த 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 விசுவாசமும் அந்த அறிவும் நமக்குள்ளாக ஆண்டவர் இப்போ ஒவ்வொருக்குள்ளாக அதை ஊற்றி கொண்டிருக்கிறார். வாயை திறந்து சொல்லு, நான் வெட்கப்படுவதில்லை. யார் என்ன பேசட்டும், ஆண்டவருடைய சமூகத்துக்குள்ளே அமர்ந்து ஜெபம் பண்ணு. ஆண்டவரே, என்னை வெட்கப்படுத்தாதீங்கப்பான்னு சொல்லி ஜெபம் பண்ணு.
பிசாசை பார்த்து சொல்லு, நான் வெட்கப்பட்டு போவதில்லை பிசாசேன்னு சொல்லு. என் அன்பு தெய்வ பிள்ளையே, அவன் வெட்கப்பட்டு போயிடுவான், பிசாசு வெட்கப்பட்டு போயிடுவான். நீ ஒரு நாளும் ஒரு காலமும் வெட்கப்படுவதே கிடையாது. காரணம், இயேசு நம்முடைய துணையாய் நின்று கொண்டிருக்கிறார். உன் துணையாக நின்று கொண்டிருக்கிறார். உனக்கு துணை செய்ய யாரும் இல்லைன்னு சொல்லி தான் பிசாசு உன்னை வெட்கப்படுத்திக்கிட்டே இருந்தான். இப்போ ஆண்டவர் உனக்கு துணையாக வந்துட்டான். அவன் இனி அவன் வெட்கப்பட்டு போவான். கர்த்தர் உன் முகத்தை பிரகாசிக்க பண்ணுவார். அல்லேலூயா. அவர்கள் அவரை நோக்கி பார்த்தார்களாம், அவருடைய முகத்தை எல்லாம் கர்த்தர் பிரகாசிக்க பண்ணினாராம். சங்கீதம் 34:5 உன் முகத்தை கர்த்தர் இனி வெட்கத்துக்கு உட்படுத்தாதபடி உன்னை ஒவ்வொரு நாளும் உன் முகத்தை கர்த்தர் பிரகாசிக்க செய்வார். உன் கொம்பு உயர்த்தப்பட்டிருக்கும். ஜெபிப்போமா? மகா இரக்கமும் கிருபை நிறைந்தவைகள் அல்ல ஆண்டவரை நன்றியோடு துதிக்கிறோம். இந்த நாளிலே எங்களோடு கூட பேசின வார்த்தைகளுக்கு ஸ்தோத்திரம். நீர் எங்களுக்கு துணையாக இருக்கிறபடினாலே நாங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை என்பதை அறிந்திருக்கிறோம். தகப்பன் எங்களுக்கு துணையாக இருந்து எங்கள் வெட்கத்தை எல்லாம் மாற்றி கர்த்தர் எங்கள் முகத்தை பிரகாசிக்க பண்ணுவேன் என்று சொல்லி இருக்கிறீங்க. அதற்காக மக்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, யாரெல்லாம் வெட்கத்தை சுமந்து கொண்டிருக்கிறார்களோ அவருடைய வாழ்க்கையிலெல்லாம் கர்த்தர் முக பிரகாசத்தை, ஆண்டவரே நன்மைகளை, ஆசீர்வாதங்களை, ஆண்டவரை எதை குறித்து வெட்கப்பட்டார்கள் அந்த காரியத்திலே கர்த்தர் ஜெயத்தை கொடுத்து வழிநடத்த வேண்டுமா ஜெபிக்கிறேன். எல்லா தோல்விகளும் இயேசுவின் நாமத்தினாலே இப்போது உடைக்கிறேன். அந்த தோல்விகள் எல்லாவற்றையும் கர்த்தர் ஜெயமாய் மாற்றி கொடுப்பீராக சுவாமி. நீர் அப்படி மாற்றுவதற்காக ஸ்தோத்திரம், நன்றி செலுத்துகிறோம். நேற்று தினத்தில் வந்த குடும்பங்களுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, ஒவ்வொரு குடும்பத்தாரையும் ஆண்டவரே அப்பா ஆசீர்வதிக்கிறேன். நேரடியாய் கடந்து வந்து ஆண்டவரே அப்பா ஜெபித்து கொண்டு போயிருக்கிறாங்க. அவருடைய குடும்பங்கள் எல்லாம் ஆண்டவரே ஆசீர்வதிக்கப்பட்டு அவருடைய குடும்பங்களிலே சொல்லப்பட்ட தீர்க்க தரிசன வார்த்தைகள் அப்படி நிறைவேறட்டும். கட்டுகள் உடைத்ததற்காக நன்றி, விடுதலை கொடுத்ததற்காக நன்றி செலுத்தி நான் ஜெபிக்கிறேன். சமாதானத்தின் தேவன் எங்களோடு கூட இருந்து ஆசீர்வதியும். ஆண்டவரே, இந்த நாளில் பிறந்தநாள் திருமலை கொண்டாடுகிற ஒவ்வொரு அன்பு பிள்ளைகளுக்கு ஜெபிக்கிறேன். ஒவ்வொரு அன்பு பிள்ளைகளை பிதா குமார பரிசுத்த ஆவி நாமத்தினாலே நான் வாழ்த்தி ஆசீர்வதித்து நான் ஜெபிக்கிறேன். ஒவ்வொரு ஊழியர்களுக்காக ஜெபிக்கிறேன், சபைகளுக்காக ஜெபிக்கிறேன், சபை மக்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. விடுதலின் கரம் கூட இருக்கட்டும். பெரிய காரியத்தை செய், இயேசு ரத்தம் செய், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒப்பு கொடுத்து அர்ப்பணித்து ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. பிரியமானவர்களே, மறந்துடாதீங்க, ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் அதில் வந்த குடும்பத்திலே ஒரு குடும்பத்தார் சொன்ன ஒரு சாட்சி என்னென்னா, ஒரு 8 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க வீட்டுக்கு ஜெபத்திற்கு அந்த ஏரியாவுக்கு போயிருக்கிறேன். அங்கே பக்கத்தில் இருந்தவங்க என்னை கூப்பிட்டுட்டு போயிருக்கிறாங்க. அப்போ எல்லாருக்கும் ஜெபிச்சிட்டேன். அப்புறம் வேறு உங்கள் பிள்ளைங்க எங்கம்மா வேறு ஏன்னா ஒருத்தர் தூங்கிக்கிட்டு இருக்கிறா பாஸ்டர் அப்படி. நாங்கள் வேலை முடிச்சுட்டு வந்துட்டு ஐடி கம்பெனியில் வேலை செய்கிற ஒரு மக, கூப்பிடுமா அப்படின்னு. இல்லை, அவள் எழும்ப மாட்டா, கூப்பிடுமா அப்படின்னு வற்புறுத்தி கூப்பிட்டு உட்கார வச்சு அந்த மகளுக்காக ஜெபிக்க ஆரம்பித்தேன். ஜெபிக்கும்போது ஆண்டவர் சொன்னார், அது ஏதோ ஒரு டிசம்பர் மாதமே நவம்பர் மாதமே, இன்னும் 3 மாதத்துக்குள்ளே நிச்சயிக்கப்பட்டு உனக்கு திருமண காரியத்துக்குரிய வழிவாசலை திறப்பேன் என்று சொல்லி. அல்லேலூயா. கர்த்தர் அப்படியே சொன்ன அந்த மாதத்துலேருந்து பிப்ரவரி மாதத்துக்கு, அந்த மாதத்தில் நவம்பர் மாதம் கர்த்தர் தீர்க்க தரிசனம் உரைத்தாராம். நவம்பர் டிசம்பர் தெரியல, 3 மாதம் சொன்னாராம். குறிப்பாக அந்த 3 மாதத்துக்குள்ளாக கர்த்தர் திருமண காரியத்தை வாக்கிய செய்தாராம். அவங்க வந்து நேற்று தினத்தில் சாட்சி சொல்லிட்டு ஜெபம் பண்ணிக்கிட்டு போயிருக்கிறாங்க. இப்படி உங்களுடைய வாழ்க்கையில் அற்புதம் நடக்கணும்னா ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமை நேரில் வந்து ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம்.